தமிழ் பேசும் அனைத்து நல்லவங்களுக்கும் வணக்கம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது விவோ இந்தியாவில் புதிதாக அவங்களுடைய எக்ஸ் சீரிஸ் ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணியிருக்காங்க. அதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா X60 Pro இப்போ நம்ம கிட்ட வந்திருக்கு. ஸோ இந்த பர்டிகுலர் ஸ்மார்ட் ஃபோன் பாக்ஸ்குள்ளே என்னென்ன இருக்குது அண்ட் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கோ இன்ஜினியர்ட் வித் ஜீஸ் அப்படின்னு சொல்லி ஒரு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதாவது ஜீஸ் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க லென்ஸ் மேனுஃபேக்சரிங் பண்ணுறதுல ஒரு முன்னோடியாக இருக்கக்கூடியவங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ இவங்க கூட பார்ட்னர்ஷிப் பண்ணி இந்த கேமராவில் இல்லை இந்த ஃபோனில் இருக்கக்கூடிய கேமராவில் என்னென்ன விஷயங்களை கொண்டு வந்திருக்காங்க. ஸோ ஓவராலாக இந்த ஸ்மார்ட் ஃபோன் எப்படி இருக்குன்ற என்னுடைய கருத்துக்கள் எல்லா விஷயத்தையுமே சேர்த்து இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மாதிரிலாம் யாரால பண்ண முடியுன்றதை கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். எனக்கு அதிகமாக வராது, பட் ஸ்டில் ட்ரை பண்ணுறேன். ஆனால் மொபைல் பாக்ஸ் வச்செல்லாம் யாரும் ட்ரை பண்ணாதீங்க. ஸோ இந்த பேக்கேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கொயர் ஷேப்டு மொபைல் பேக்கேஜ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பின்பக்கமாக ஏற்கனவே வந்து கட் பண்ணியிருக்கு. ஸோ அதனால் அதிகமாக வந்து கண்டுக்கல. அண்ட் சார் ரேட்டிங் நம்ம எதிர்பார்க்கறத விட கம்மியாகவே வந்து கொடுத்துருக்காங்க. ஓப்பன் பண்ண உடனே வெறும் கவர் தாங்க இருக்குது. ஓ, ஒன்றுமே இல்லை. அதாவது நீங்கள் மொபைல் வாங்கினீங்கன்னா இதுதான் பாக்ஸு, இது கொடுத்துருக்காங்க. ஆனால் உள்ளே ஒன்றுமே எனக்கு தரல. ஆனால் நீங்கள் வாங்கினா வரும். ஏன்னா இவங்க 2 பேக்கேஜ் எனக்கு அனுப்பிச்சிருந்தாங்க. ஸோ இன்னொரு பேக்கேஜ் இருக்குது. அந்த பேக்கேஜில் வந்து வேறு ஏதாச்சும் இருக்கும் அப்படின்றதுனால நான் வந்து அது உங்ககிட்ட இன்னும் காமிக்கல. சரி, முதல்ல ஃபோன் ஓப்பன் பண்ணிடலான்னு பார்த்தா ஃபோன் பாக்ஸ் மட்டும்தான் இருக்குது, ஃபோன் இல்லை. இப்போ அந்த மெயினான பேக்கேஜ் வச்சு அன்பாக்ஸ் பண்ணலாம். ஸோ இதுதாங்க அந்த பேக்கேஜ். நீங்களே வந்து சுற்றி பார்க்குறீங்க. அதாவது கொஞ்சம் வித்தியாசமான ஒரு பேக்கேஜ். நானே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபாரினில் நிறைய பேர்லாம் இந்த மாதிரி வந்து பண்ணுவாங்க. மிஸ்டர் ரூஸ் தி பாஸ்லேருந்து அன்பாக்ஸ் தெரப்பி இவங்களுக்குலாம் இந்த மாதிரி ஸ்பெஷல் பேக்கேஜ் வந்து போகும். அண்ட் லாஸ்ட் டைம் இவங்களுடைய எக்ஸ் சீரிஸ் வந்து நம்மகிட்ட வரல. ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் விவோவில் ஒரு ஃப்ளாக்ஷிப் ஸ்மார்ட் ஃபோனை வந்து அன்பாக்ஸ் பண்ணுறேன்னு நினைக்கிறேன். அண்ட் பேக்கேஜ் பார்க்குறதுக்கு ரொம்பவே வித்தியாசமான ஒரு பேக்கேஜாக இருக்குது. எங்கே வச்சு கூல்ஜா சிம்சம் சொல்கிறதுன்னு தான் தெரியல. அதாவது திறந்துடு சிசி அப்படின்னு எங்கே சொல்கிறதுன்னு தெரியல. சரி, நம்ம என்ன பண்ணலாம், கம்முன்னு இப்படி வச்சு ஓப்பன் பண்ணலாம். ஓகே, டன். 3, 2, 1. ஓ, இவ்வளோதாங்க. டாப் பார்த்தீங்களா இப்படி இருக்குது. ஸோ இதை சைடில் வச்சுட்டு இங்கே பார்த்தீங்கன்னா மொபைல் சென்டரில் இருக்குது. ஓகே, ஸோ மொபைல் சென்டரில் இருக்குது. டிசைன் நல்லா இருக்குது. பார்க்குறதுக்கு கொஞ்சம் மேட் ஃபினிஷ் மாதிரி கொடுத்துருக்காங்க. ரொம்ப மேட் கிடையாது, பட் கிளாஸி கிடையாது. ஸோ அது வரைக்கும் எனக்கு சந்தோஷம். நல்லா இருக்குது. ஃபோன் கொஞ்சம் வெயிட்லெஸ்ஸாக தான் இருக்குது. ஃபோனை சைடில் வச்சிடலாம். அடுத்தபடியாக இதில் பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்டார் ஷேப்பில் ஏதோ கொடுத்துருக்காங்க. கிம்பிள் ஸ்டெபிலைசேஷன் 2.0ன்றதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ கொஞ்சம் க்ளோஸ்அப்பில் காமிக்கிறேன், நீங்களே வந்து பார்க்கலாம். கிம்பிள் ஸ்டெபிலைசேஷன் 2.0 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா கோ இன்ஜினியர்டு வித் ஜீஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க. பர்ஃபார்மன்ஸ்க்கு நமக்கு ஸ்னாப்ட்ராகன் 870 கொடுத்துருக்காங்க, ஒரு 5G சிப்செட். அண்ட் இந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நைட் விஷன் 2.0 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவராலாக இந்த மொபைலில் என்னென்ன விஷயங்கள் இருக்கோ அது எல்லாமே இங்கே வந்து கிட்டத்தட்ட வந்து மென்ஷன் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இதை தூக்குனதுக்கு அப்புறமா சார்ஜர் இருக்குது. எஸ், இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு விவோ ஃப்ளாஷ் சார்ஜ் 2.0 அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த சார்ஜர் கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் ஆக்சுவலாக இந்த பாக்ஸில் வர வேண்டியது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷல் கிட் மாதிரி வந்து அமைச்சிருந்தாங்க, இன்வைட் மாதிரி. நமக்கு புக்லெட்ஸ் இருக்குது அண்ட் சிம் வச்சுட்ட டூல் கொடுத்துருக்காங்க. அடுத்தபடியாக நமக்கு டைப் சி கேபிள் கொடுத்துருக்காங்க. அண்ட் சர்ப்ரைசிங்லி இயர்ஃபோன்ஸும் இருக்குது. டைப் சி இயர்ஃபோன்ஸ், நல்லது. 2 இருக்குங்க. இருங்க, இதையும் ஓப்பன் பண்ணி காமிச்சிட்றேன். ஓகே, ஸோ 3.5mm ஜாக் இருக்கக்கூடிய, அதாவது 3.5mm இருக்கக்கூடிய ஒரு இயர்ஃபோன்ஸ் இருக்குது. அண்ட் கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கனெக்டர் கொடுத்துருக்காங்க, டைப் சி டு 3.5mm அது இருக்குது. மேபி இந்த ஃபோனில் 3.5mm ஜாக் இருக்குதா அப்படி தெரியலையே, போர்ட் கொடுத்துருக்காங்களான்னு சொல்லிட்டு. சரி, எல்லாத்தையுமே தூக்கி சைடில் வச்சுட்டு ஃபோனை பார்க்கலாம். ஆனால் என்னமோ தெரியலைங்க, இப்போ ரீசெண்டாக வந்து நிறைய ஸ்மார்ட் ஃபோன் எல்லாமே இதே ஒரு ஃபார்ம் ஃபேக்டரில் கொடுக்குறாங்க. நல்லா ஸ்லிம்மாக இருக்குது. அண்ட் இந்த பர்டிகுலர் ஸ்மார்ட் ஃபோன் திக்னஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7.6mm அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் வெயிட் அப்படின்றது பார்த்தீங்கன்னா 176 கிராமோ 77 கிராமோ இதுதான் அவங்க சொல்லியிருந்தது. ஸோ அதுதான் வந்து வருது. ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்குது. கையில் பிடிக்கிறதுக்கு உண்மையிலே வந்து சூப்பராக இருக்குது. இந்த ஒரு சைஸ் எனக்கு ஒரு பர்ஃபெக்ட் சைஸ் அப்படின்னு சொல்லலாம். என்னுடைய ஐடியல் சைஸ் எனக்கு இந்த அளவுக்கு இருந்தால் சூப்பராக இருக்கும். ஒரு நல்ல கேமராவோட இந்த மாதிரி ஒரு ஃபார்ம் ஃபேக்டரில் எனக்கு ஒரு ஃபோனை கொடுங்க, ஐ எம் ஹாப்பி அப்படி தான் வந்து சொல்லும். ஸோ ஃபஸ்ட்டு மொபைலை பூட் பண்ணிடலாம். இதோடைய ஃபிசிக்கல் ஓரியோ பார்த்துடலாம். வலது பக்கமாக நமக்கு பவர் பட்டன் கொடுத்துருக்காங்க, ஒரு சின்ன டெக்ஸ்சரோட கொடுத்துருக்காங்க, நல்லா இருக்குது. அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வால்யூம் ராக்கர் கீ கொடுத்துருக்காங்க. டாப் சைடில் ப்ரொஃபஷனல் ஃபோட்டோகிராஃபி அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் செகண்டரி நாய்ஸ் கேன்சலேஷன் மைக் இருக்குது. இந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு டிசைன் பேட்டர்ன் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. இது பார்க்குறதுக்கு கொஞ்சம் வித்தியாசமாக நல்லா இருக்குது. இடது பக்கமாக பார்த்தீங்கன்னா எதுவுமே வந்து கிடையாது. கீழ்ப்பகுதியில் நமக்கு சிம் ஸ்லாட்ஸ் கொடுத்துருக்காங்க, பிரைமரி மைக்ரோஃபோன், டைப் சி போர்ட் அண்ட் ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. ஸோ மொபைல் பூட் அப் ஆயிடுச்சு. ஐ எம் இம்ப்ரெஸ்ட் அப்படி தான் வந்து சொல்லணும். பிகாஸ் டிஸ்பிளே பார்க்கும்போது உண்மையிலேங்க
நல்லா இருக்கு. நல்ல குவாலிட்டி ஆஃப் டிஸ்ப்ளே. நீங்களே வந்து பாருங்க. எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. ஸோ நல்ல குவாலிட்டி ஆஃப் டிஸ்ப்ளே வந்து குடுத்துருக்காங்க. பார்க்கறதுக்கு நல்ல பஞ்சியா இருக்கு. பிரைட்னஸ் லெவல்ஸும் வந்து நல்லா இருக்க மாரி தெரியுது. இன்டோர்ல. அவுட்டோர்லயும் நான் டெஸ்ட் பண்றேன். எப்படி இருக்குன்றத சொல்றேன். ஸோ பார்க்கறதுக்கு உண்மையிலேயே வந்து சூப்பரா இருக்கு டிஸ்ப்ளே. ஸோ ஸ்பெக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது 6.53 இன்ச்க்கான சூப்பர் அமோலட் டிஸ்ப்ளே வந்து குடுத்துருக்காங்க. 120 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட்ஸோட வருது. அண்ட் குறிப்பா வந்து பார்த்தீங்கன்னா, புரொடெக்ஷன் அப்படின்றது வந்து நமக்கு ஸ்காட் எக்ஸ்டென்ஷன் அப் அப்படின்னு சொல்லக்கூடிய அதே புரொடெக்ஷன் தான். விவோல ஜெனரலா வந்து இந்த மாதிரி புரொடெக்ஷன் தான் வந்து ஃப்ரண்ட்ல யூஸ் பண்ணுவாங்க. அது வந்து குடுத்துருக்காங்க. அண்ட் பின் பக்கமா பார்த்தீங்கன்னா, நமக்கு கிளாஸ் குடுத்துருக்காங்க. கார்னிங் Gorilla Glass 5 கொடுத்திருக்கிறது ஒரு சூப்பரான ஒரு விஷயம். ஆனா இவங்க மிரர் ஃபினிஷிங்கோ ரொம்ப கிளாஸியா கொடுக்காம ஓரளவுக்கு மேட்டா இருக்கு. ரொம்ப மேட் அப்படின்னு சொல்ல மாட்டேன். அந்த டெக்ஸ்சர்லாம் வந்து கிடையாது. பட் ஜெனரலா மேட்டா தான் இருக்கு. நீங்க ஃபிங்கர் பிரிண்ட்லாம் வச்சீங்கன்னா அந்த அளவுக்கு ஸ்மட்ஜஸா தெரியல. ஸோ யூஸ் பண்றதுக்கும் நல்லா இருக்கு. அண்ட் இந்த கலர் பேட்டர்ன் அப்படின்றத பார்த்தீங்கன்னா நீங்க லைட்லாம் வச்சீங்கன்னா லைட்டா வந்து க்ளோ ஆகும். ரொம்ப எப்படி சொல்றது, ஒரு லைட்டிங்லாம் பார்த்தா ரிஃப்ளெக்ட் ஆகிற மாதிரி அந்த மாதிரி டிசைன்லாம் வந்து கொடுக்கல. ஒரு ஜெனரலான ஒரு நார்மலான டிசைன் தான். பட் பார்க்கறதுக்கு ஒரு பிரீமியம் லுக்கோட கிளாஸ் நல்லா இருக்கு. இந்த மொபைல் ஃபோனில் நம்ம ஃபர்ஸ்ட் டைமாக இந்தியாவில் இந்த ப்ராசர் வந்து பார்க்குறோம். Snapdragon 870. நான் ஃபர்ஸ்ட் டைமாக வந்து பார்க்குறேன். வேறு எந்த ஸ்மார்ட் ஃபோனையும் வரல. மேபி ஃபாரின்லேருந்து யாராச்சும் இம்போர்ட் பண்ணியிருந்தா அதில் வந்து பார்த்துருந்துக்கலாம். ஸோ Snapdragon 870 கொடுக்குறாங்க. ஒரு 7 nanometer டெக்னாலஜி பில்ட் பண்ண ஒரு சிப். இதை சப்போர்ட் பண்ணுறதுக்கு Adreno 650 அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஜிபியும் வந்து கொடுக்குறாங்க. பர்ஃபார்மன்ஸ் வைஸாக கண்டிப்பாக எந்த ஒரு இஷ்யூமே வரதுக்கு வாய்ப்புகள் கிடையாது. பிகாஸ் போன வருஷம் லான்ச் ஆன 865 சிப் இருக்கு இல்லைங்களா? ஸோ அந்த சிப்பை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சமாக பர்ஃபார்மன்ஸ் அதிகம். கிட்டத்தட்ட அந்த சிப் எப்படியோ அப்படியே தான் இது. கொஞ்சமாக பர்ஃபார்மன்ஸ் மட்டும் மாற்றி வச்சிருக்காங்க. கிளாக் ஸ்பீட்லாம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அவ்வளோதான் வித்தியாசங்கள். மற்றபடி எதுவுமே வந்து கிடையாது. ஸோ அந்த சிப்பை நான் நிறைய டெஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ ஓவராலாக வந்து பார்த்தீங்கன்னா போன வருஷத்துல ஒன் ஆஃப் த பெஸ்ட் சிப் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த பர்ஃபார்மன்ஸை நம்ம இதில் எதிர்பார்க்கும்போது கண்டிப்பாக கேமிங்க்கு, டே டு டே யூசேஜ்க்கு எல்லாத்துக்குமே தாறுமாறாக தான் இருக்கும். இதில் இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் தான் தந்திருக்காங்க. ஸோ ஓரளவுக்கு ஃபாஸ்ட்டாகவே இருக்குது. நீங்களே வந்து பார்க்கலாம். இங்கே பாருங்கள். அவ்வளோதான். ஜஸ்ட் வச்சா முன்ன நான் யூஸ் பண்ண ஜென்ரேஷன்ஸை கம்பேர் பண்ணும்போது விவோ இந்த வாட்டி நல்லா இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார். அட் த சேம் டைம் ஃபேஸ் அன்லாக்கும் வந்து கொடுத்துருக்கிறது கூடுதல் சிறப்பம்சம். அண்ட் இந்த பர்டிகுலர் ஸ்மார்ட் ஃபோனில் நமக்கு பேட்டரின்னு பார்க்கும்போது 4200 mAh பேட்டரி தராங்க. ஆனால் சார்ஜிங் வந்து பார்த்தீங்கன்னா 33 வாட்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் தந்துட்டு இருக்காங்க. மேபி இதுக்கு இன்னும் கொஞ்சம் அதிகமாக கொடுத்துருந்துருக்கலாம். பட் 33 ஓகே. இந்த ஜென்ரேஷனில் அட்லீஸ்ட் அதுவாச்சும் கொடுக்கணுன்றது என்னுடைய ஒரு விஷயம் தான், நான் எதிர்பார்க்கக்கூடிய விஷயம். ஸோ அதை கொடுத்துருக்காங்க. ரொம்பவே நல்ல விஷயம். அண்ட் அதற்கு அடுத்தபடியாக இதில் ஓஎஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஆண்ட்ராய்டு 11 கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபன் டச் ஓஎஸ் 11.1 மேலே ரன் ஆகுது. ஸோ நீங்கள் டிஃபால்ட்டாக ஃபோனை ஓப்பன் பண்ணி ஒரு சில ப்ளோட்வேர்ஸ் இருக்குது. உங்களுக்கு மோஜ் இருக்குது, நெட்ஃப்ளிக்ஸ் இருக்குது, ஸ்னாப்சாட் இருக்குது. இதெல்லாம் வேணாம் அப்படின்னா நீங்கள் அன்இன்ஸ்டால் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். எஸ், அன்இன்ஸ்டால் பண்ணக்கூடிய ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் அன்இன்ஸ்டால் வந்து பண்ணிக்கலாம். பட் யூஸ் பண்ணுறதுக்கு முன்ன வந்த ஃபன் டச் ஓஎஸை விட இது ரொம்பவே வந்து நல்லா இருக்கு. ஓரளவுக்கு எல்லாமே ஸ்ட்ரீம்லைன் பண்ணியிருக்காங்கன்னு தான் சொல்லும். ஓரளவுக்கு ஸ்லீக்காக இருக்குது யூஸ் பண்ணுறதுக்கு. ஸோ இந்த பர்டிகுலர் ப்ராசஸர் அந்த ரேம் காம்பினேஷன் ஓரளவுக்கு வந்து இந்த சாஃப்ட்வேரை நல்லா ஆப்டிமைசேஷன் பண்ணி வச்சிருக்காங்க. இது என்னுடைய ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷனை வச்சு மட்டும் சொல்கிறேன். பட் நான் இன்னும் யூஸ் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு மற்ற விஷயங்கள்லாம் எப்படி இருக்குன்றதை சொல்கிறேன். அண்ட் குறிப்பாக இந்த ஸ்மார்ட் ஃபோனில் நம்ம எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன? ஜெய்ஸ் இருக்கக்கூடிய அந்த கேமரா. ஸோ கேமராவுடைய ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். ஏன்னா கேமரா தான் இதில் ரொம்ப 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 முக்கியம். ஏன்னா இதில் கிம்பிள் கேமராவை கொடுத்துருக்காங்க. எஸ், கிம்பிள்லாம் அப்படி இப்படி இப்படி எப்படி போனாலுமே ஸ்டேபிளாக ஒரு சில ஷார்ட்ஸ் எல்லாம் எடுக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த கேமரா எப்படி ஒர்க் ஆகுதுன்னு நான் சொல்கிறேன். ஸோ முதல்ல ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் சொல்லிடுறேன். பிரைமரி கேமரான்னு பார்த்தீங்கன்னா நமக்கு 48 மெகாபிக்சலுக்கான கேமரா கொடுத்துருக்காங்க. f4.8 அப்பச்சரில் இருக்குது. சோனி AMX 598 அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சென்சர் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதுதான் நம்மளுடைய பிரைமரி கிம்பிள் கேமரா. ஓகேங்களா? ரெண்டாவது இருக்கிறது 13 மெகாபிக்சல் கேமரா f2.2 அப்பச்சர். இது வைட் ஆங்கிள் சென்சார் 120 டிகிரி வரைக்கும் ஃபீல்ட் ஆஃப் வியூ கிடைக்கும்னு சொல்றாங்க. மூன்றாவதாக 13 மெகாபிக்சலுக்கான சென்சார் கொடுத்திருக்காங்க. f2.46 அப்பச்சர்ல இருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2x வரைக்கும் வந்து இன்னும் கொஞ்சம் ஜூம் எல்லாம் வந்து பண்ண முடியும். டெலிஃபோட்டோ லென்ஸா யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நிறைய விதமான விஷயங்கள் வந்து இந்த லென்ஸை வச்சு நம்மளால செய்ய முடியும்னு சொல்றாங்க. அதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்பாக செல்ஃபி கேமரா பற்றியும் சொல்லிடுறேன். ஸோ ஃப்ரண்ட் சைடில் செல்ஃபி கேமரான்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு சின்ன பஞ்ச் சென்டர்ல வந்து கொடுத்திருக்காங்க. 32 மெகாபிக்சலுக்கான செல்ஃபி கேமரா f2.45 அப்பச்சர்ல வந்து கொடுத்திருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து கேமராவோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ். பட் மெயினான விஷயம் எங்க இருக்குன்னா அந்த கிம்பிள் கேமரா. எஸ், அந்த கேமரா வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் கேமராவுக்கும் இந்த கிம்பிள் கேமராவுக்கும் என்னடா வித்தியாசம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு நார்மல் கேமரா நீங்கள் எப்படி மூவ் பண்ணாலும் அந்த கேமரா ஸ்டாட்டிக்காக தான் இருக்கும். அதாவது வந்து ஒரே இடத்துல அப்படியே இருக்கும். நீங்கள் ஃபோனை மூவ் பண்ணிங்கன்னா அதுவும் மூவ் ஆகும். உங்களுக்கு எடுக்கக்கூடிய வீடியோ எல்லாமே வந்து அந்த மூவ்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி தான் வரும் இல்லைங்களா? இது ஒன்று. ரெண்டாவது விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, நார்மலாக இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் என்ன பண்ணும்னா, சின்னதாக அந்த ஆப்டிக்ஸ் ஏதாச்சும் உள்ள வந்து கொடுத்துருப்பாங்க, சென்சர் இருக்கும். அது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அந்த மோஷனுக்கு தகுந்த மாதிரி அதை கொஞ்சம் ஸ்டெபிலைஸ் பண்ணி வீடியோ வந்து கொடுக்கும். பட் இவங்க இன்னும் ஒரு படி மேலே போய் கிம்பிள் ஃபீச்சர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா போன வருஷம் வந்தது வந்து பார்த்தீங்கன்னா 3 ஆக்சிஸ் கிம்பிள் ஃபீச்சர் வந்து கொடுத்துருந்தாங்க. இந்த வருஷம் இவங்க 5 ஆக்சிஸ் கிம்பிள் ஃபீச்சர் வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது 5 ஆக்சிஸ் ஸ்டெபிலைசேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த 5 டைரக்ஷன்லையும் அந்த ஸ்டெபிலைசேஷன் வந்து கரெக்டாக பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த கேமரா மூவ்மெண்ட் எப்படி இருக்கும்னா, நீங்கள் ஃபோனை எப்படி மூவ் பண்ணாலுமே அந்த கேமரா அதுக்கு தகுந்தாற் போல வந்து கரெக்டாக வந்து கொண்டு போயிடும்னு சொல்கிறாங்க. ஸோ நான் எடுத்த இந்த கிம்பிள் 2.0 எடுத்த அந்த சாம்பிள் இமேஜஸை பாருங்கள். ஸோ எப்படி இருக்குன்றதை சொல்லுங்கள்.
இந்த வீடியோ நம்ம ரியர் ஃபேசிங் கேமரா எடுத்துகிட்டு இருக்கோம். நார்மல் மோடில் தான் எடுத்துகிட்டு இருக்கோம். பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஸ்டெபிலிட்டி எதுவுமே வந்து ஆன் பண்ணல. ஸோ கிம்பிளும் வந்து இப்போதைக்கு ஆஃபில் தான் வந்திருக்கு. ஸோ டேரெக்டாக ஜஸ்ட் நான் வாக் பண்ணிட்டு இருக்கேன். அப்படியே திருப்பி காமிக்கிறேன். கலர்ஸ்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். அண்ட் ஆடியோவும் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். கொஞ்சம் காற்றடிக்குது அண்ட் ஈவினிங் டைம், அதனால் கொஞ்சம் செட்டிலாக தான் இருக்கும். இப்போ வீடியோ மோட்லேயே நான் ஸ்டாண்டர்ட் ஸ்டெபிலைசேஷனை வந்து ஆன் பண்ணியிருக்கேன். ஸோ ஓரளவுக்கு ஸ்டேபிளாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஜஸ்ட் நான் வாக் பண்ணுறேன், எப்படி இருக்குன்றதை வந்து பாருங்கள். அல்ட்ரா ஸ்டேபிள் மோட் ஆன் பண்ணி எடுத்துகிட்டு இருக்கோம். ஸோ இப்போ ஆடியோ வீடியோ ப்ளஸ் ஸ்டெபிலிட்டி எப்படி இருக்குன்றதை பாருங்கள். ஜஸ்ட் நான் வாக் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ அப்படியே பேன் பண்ணுறேன். ஸோ இந்த பேன் எஃபெக்டும் எப்படி இருக்குன்றதை பாருங்கள். இப்போ நம்ம வண்டிக்கிட்ட வந்து போகலாம். ஜஸ்ட் வாக் பண்ணுறேன். இப்போ வந்து ரன் பண்ணுறேன், ஜாக் பண்ணுறேன். இப்போ ஸ்டெபிலிட்டி எப்படி இருக்குன்றதை பாருங்கள். இந்த வீடியோ நம்ம 4Kல எடுத்துட்டு இருக்கோம். எப்படி இருக்குன்றதை சொல்லுங்க. ஆடியோ பிளஸ் வீடியோ எல்லாமே. இந்த வீடியோ நம்ம ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமரா எடுத்துட்டு இருக்கோம். ஆடியோ வீடியோ எல்லாமே நீங்கள் இதில் தான் வந்து பார்த்துட்டீங்க. ஸோ பின்பக்கமாக தண்ணீர்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்க. ஸோ இப்போ எக்ஸாக்டாக வந்து சன் செட் ஆயிடுச்சு. நாங்கள் முன்னாடி வரணும்னு பார்த்தோம், சன் செட் ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரேமில் நான் இல்லாட்டி கரெக்டாக அந்த சன் உங்களுக்கு காமிக்குது. பட் நான் ஃப்ரேமில் வந்த உடனே என்னுடைய ஃபேஸ் வந்து கரெக்டாக லைட் பண்ணி காமிக்குது. ஸோ டிஃப்ரென்ஸ் பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு. கலர்ஸும் நல்லா இருக்கான்னு பாருங்க. பேக்ரவுண்டில் க்ரீன் எல்லாம் வந்து எப்படி இருக்குன்னு பாருங்க. ஸோ ஆடியோவும் எப்படி இருக்கு அப்படின்றத செக் பண்ணி பாருங்க. இப்போ நான் ஜஸ்ட் வாக் பண்ணிட்டு இருக்கேன். ஸ்டெபிலிட்டி செக் பண்ணுங்க. அட் த சேம் டைம் இப்போ நான் கொஞ்சமா ஜாக் பண்றேன். ஜாக் பண்ணும்போதும் ஸ்டெபிலிட்டி எப்படி இருக்குன்னு பாருங்க. நல்லா இருக்கா என்ன ஏதுன்றதை கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ சாம்பிள்ஸ் வந்து பார்த்தீங்க. ஸோ எப்படி இருந்தது? அதாவது வந்து இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு கேமராவை நீங்கள் இப்படி தான் யூஸ் பண்ணணும் அப்படின்றது வந்து கிடையாதுங்க. நீங்கள் ஏதாச்சும் vlog எடுக்கிறதுக்கு, ட்ராவல் பண்ணும்போது எடுக்கிறதுக்கு, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசும்போது ஜென்ரலாக எடுக்கிறதுக்கு, வாக் பண்ணும்போது, ஜாக் பண்ணும்போது, ஏதாவது ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டி எடுக்கிறதுக்கு, இந்த மாதிரி மல்டிபிள் இடங்களை வந்து நீங்கள் எடுக்கலாம். அண்ட் 5 ஆக்சஸ் ஸ்டெபிலைசேஷன் இருக்கிறதுனால உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஸ்மூத்தான ஒரு வீடியோ கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப அதிகமாக இருக்குது. இது முக்கியமான ஒரு விஷயம். அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் சாஃப்ட்வேரில் இன்னும் ஒரு சில எக்ஸ்ட்ராவான விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. அதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரீம் நைட் விஷன் 2.0 இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் எடுத்த ஒரு சில சாம்பிள் இமேஜஸ் பார்த்தா எனக்கே ஆச்சரியமாக இருக்குது. பிகாஸ் ரொம்ப லோ லைட்டில் நான் வந்து வேறு மொபைல் எடுத்த ஒரு இமேஜை வந்து உங்ககிட்ட பக்கத்தில் வச்சு பார்க்குறேன். நீங்கள் வந்து பாருங்கள், ஃபுல் டார்க்கில் நான் வந்து பார்த்தீங்கன்னா இருட்டாக தான் இருக்குது. ஆனால் இந்த ஃபோனில் எடுக்கும்போது மட்டும் லைட்டிங் அந்த அளவுக்கு அடித்து எனக்கு வந்து இமேஜ் குவாலிட்டி கொடுக்குற மாதிரி இருக்குது. ஸோ எல்லா சாம்பிள் இமேஜஸுமே சைட் பை சைடு வைக்கிறேன். எப்படி இருக்குன்றதை பாருங்கள். ஸோ என்ன கேட்டால் ஒன் ஆஃப் த பெஸ்ட் கேமரா இந்த செக்மெண்ட்டில். நிறைய விதமான கேமரா டியூனிங்ஸோடு இவங்க கொடுத்துருக்காங்கன்னு தான் சொல்லணும். உங்களுக்கு டே டைமில் மட்டும் இல்லாமல் நைட் டைம்லையும் நீங்கள் நிறைய விதமான இடங்களில் உங்கள் சிட்டியை போர்ட்ரேட் எடுக்கிறீங்க. அதாவது வந்து சிட்டியை நீங்கள் வந்து ஃபோட்டோ எடுக்கிறீங்க. இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எங்கேயாச்சும் போயிட்டு இருக்கீங்க பார்ட்டியில், அங்கே வந்து போர்ட்ரேட் எடுக்கிறீங்க. ஸோ இந்த மாதிரி எக்கச்சக்கமான விஷயங்கள் லோ லைட்டில் லைட் கண்டிஷன் இல்லாதப்போ நீங்கள் செய்யும் போது கூட நல்லா வர்றதுக்கான ஃபீச்சர்ஸ் எல்லாம் நாங்கள் வந்து கொடுத்துருக்கோம் அப்படின்றத போல சொல்கிறாங்க. அது மட்டும் கிடையாது, இதில் வந்து பார்த்தீங்கன்னா 4K 60 fps வரைக்கும் வந்து வீடியோ சப்போர்ட்டும் வந்து கொடுத்துருக்காங்க. Wi-Fi AC பேண்ட் கொடுத்துருக்காங்க. Bluetooth 5.1 வீடியோ சப்போர்ட்டும் இருக்குது. இன் டிஸ்பிளே ஃபிங்கர் சென்சர் வந்து கொடுத்துருக்காங்க. தேவையான பேசிக்கான சென்சர்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. ஆனால் இந்த பர்டிகுலர் ஸ்மார்ட் ஃபோனுடைய விலை என்னன்றது இப்போதைக்கு எனக்கு எக்ஸாக்டாக என்னன்றது வந்து தெரியலிங்க. நான் போன வருஷம் வந்து இதை டெஸ்ட் பண்ணல. ஸோ எனக்கு ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சொல்லலாம் இந்த கிம்பிள் கேமரா இருக்கக்கூடிய ஒரு ஸ்மார்ட் ஃபோனில். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் இனிஷியல் இம்ப்ரெஷன்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிம்பிள் கேமரா எனக்கு யூஸ் பண்ணுறதுக்கும் நல்லா இருக்குது. கொஞ்சம் புதுவிதமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக வந்து இருக்குது. ஒன்று. ரெண்டாவது விஷயம், எனக்கு இந்த ஸ்லீக்கான ஒரு டிசைன் ரொம்பவே வந்து பிடிச்சிருக்கு. பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸ் கொடுத்துருக்காங்க, கார்னிங் உள்ள கிளாஸ். அட் த சேம் டைம் ரொம்ப ஷைனியாகவும் இல்லை, மிரராகவும் இல்லை. ஸோ பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. ஒன்று, கையில் பிடிக்கிறதுக்கும் நல்லா இருக்குது. அண்ட் குறிப்பாக டிஸ்பிளே சூப்பரான ஒரு டிஸ்பிளே வந்து தெரியுது. உங்களுக்கு அந்த 120 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட்ஸ் இருக்கிறதுனால நீங்கள் 870 கூட கம்பைன் பண்ணி நீங்கள் கேம்ஸ் எல்லாம் விளையாடலாம் அப்படின்னா கூட நீங்கள் வந்து தாராளமாக விளையாடலாம். ஸோ கேமரா குவாலிட்டி பார்க்கும்போது ஓரளவுக்கு வந்து எனக்கு டீசெண்டாக தான் வந்து தெரிஞ்சுது. ஸோ நீங்கள் சொல்லுங்கள், உங்களுக்கு இந்த பர்டிகுலர் ஸ்மார்ட் ஃபோனில் என்னென்ன விஷயங்கள் வந்து பிடிச்சிருந்தது, ஸ்பெஷலி அந்த கிம்பிள் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்றது நான் உங்களுக்கு காமிச்ச வரைக்கும் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். உங்களுக்கு அந்த ஃபீச்சர் பார்க்கும்போது உங்களுக்கு பிடிச்சிருக்கா, எந்த மாதிரி இதை வந்து இன்னும் யூஸ் பண்ண முடியும், நீங்கள் ஒருவேளை இந்த ஃபோன் வந்து உங்ககிட்ட இருந்ததுன்னா நீங்கள் என்னென்ன மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் இந்த கிம்பிள் ஃபீச்சர் வந்து யூஸ் பண்ணுவீங்கன்றதை மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். சரி, ஓவராலாக இந்த ஃபோன் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவங்க கேமராவில் இன்னும் கொஞ்சம் ஏதாச்சும் வந்து இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட்லாம் வந்து பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும். ஜீஸ் கூடலாம் பார்ட்னர்ஷிப் பண்ணியிருக்காங்க. ஸோ சீக்கிரமாகவே அந்த மாதிரி இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் எல்லாம் நான் நிறைய பார்க்குவோம் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் ப்ரைஸிங் எனக்கு இன்னும் எக்ஸாக்டாக தெரியாது. பிகாஸ் ப்ரைஸிங் தெரிஞ்சால் தான் அது ப்ரைஸ் டு பர்ஃபார்மன்ஸ்க்கு ஓகேவா இருக்கா என்ன எதுன்றதை வந்து சொல்ல முடியும். பட் அதெல்லாம் இல்லாமல் ஓவராலாக வந்து பார்க்கும்போது ஒரு விவோ லவர்ஸ்க்கு கண்டிப்பாக வந்து ஒரு எக்ஸ்ட்ரீமான ஒரு ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு சொல்லலாம். ஒரு ஃப்ளாக்ஷிப் லெவல் ஸ்மார்ட் ஃபோன் விவோ வாங்கணும் அப்படின்ற பட்சத்தில் மேபி அவங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். பட் மற்றவங்க எல்லாம் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், ப்ரைஸிங் என்னன்றதை பாருங்கள். ஸோ ப்ரைஸிங் டீட்டெயில்ஸும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன். அண்ட் என்னுடைய
கருத்துக்களும் என்னன்றது நான் வந்து போடுவேன் ப்ரைசிங் தெரிஞ்சதுக்கு அப்புறமாக. அதை பார்த்துட்டு அது ஓகேவா என்ன ஏதுன்றதெல்லாம் நீங்கள் டிசைட் பண்ணிக்கலாம். ஸோ இது ஜஸ்ட் என்னுடைய ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் மட்டும் தான். ஸோ இந்த கேமராவில் நிறைய விதமான புது விஷயங்கள் இருந்தது. அந்த புது விஷயங்கள் எப்படி இருக்குது, எப்படி ஒர்க் ஆகுது, என்னென்ன மாதிரியான இருக்குது அப்படின்றத உங்கள்கிட்ட வந்து காமிச்சிருக்கேன். ஸோ பிடிச்சிருக்கா என்ன ஏதுன்றதை மறக்காம வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்கள் கூட ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். வாழ்க தமிழ், வாழ்க டெக்னாலஜி.